உலகத்தில் பல வெற்றியாளர்கள் ஒரு ரகசியத்தை அறிவார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை கவனிக்கவே மாட்டார்கள். ஒரு நேரம் இருக்கிறது, அப்பொழுது முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் சிலர் தங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். காலை 4 மணி. ஆம், அதே நேரம், உங்கள் அலாரம் ஒலிக்கும் நேரம். நீங்கள் அதை அணைத்துவிட்டு மீண்டும் போர்வைக்குள் சென்றுவிடும் நேரம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஏன் நம் பழமையான நூல்களில் பிரம்ம முகூர்த்தம் மிகவும் புனிதமும் சக்தி வாய்ந்ததுமாக கூறப்படுகிறது? உண்மையிலேயே இந்த நேரத்தில் எழுவது உங்கள் சிந்தனை, ஆற்றல் மற்றும் வெற்றியை மாற்றுமா? அல்லது இது இன்றைய காலத்தில் வேலை செய்யாத ஒரு பழைய மரபா? இந்த வீடியோவில் நாம் பிரம்ம முகூர்த்தத்தின் அந்த உண்மையை அறியப் போகிறோம். அது உங்களை நாளை முதல் காலை 4 மணிக்கு எழுந்திருப்பதற்கே தூண்டிவிடலாம். ஆனால் கதை இங்கிருந்துதான் சுவாரஸ்யமாகிறது. முதலில் ஒரு அடிப்படை, ஆனால் மிகவும் முக்கியமான கேள்வி. பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? ஏனெனில் இப்போது சமூக ஊடகங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாரோ ஒருவர் காலை 4 மணிக்கு எழுங்கள் என்று சொல்லுவார். யாரோ ஒருவர் 5 மணிக்கு எழுங்கள் என்று சொல்வார். யாரோ ஒருவர் இதுவே வெற்றியின் ரகசியம் என்று சொல்வார். ஆனால் உண்மை என்ன? இதை மிக குறைவானவர்கள்தான் சரியாக புரிந்திருக்கிறார்கள். எளிய மொழியில் சொன்னால், பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரியோதயத்திற்கு சுமார் 1 மணி 36 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கும் நேரம். உங்கள் நகரத்தில் சூரியன் காலை 6 மணிக்கு உதயமாகிறான் என்றால், பிரம்ம முகூர்த்தம் சுமார் 4 மணி 24 நிமிடத்திற்கு அருகில் தொடங்கும். அதாவது சுமார் காலை 4 மணி முதல் 5 மணி 30 நிமிடம் வரை இருக்கும் நேரம். இப்போது நீங்கள் யோசித்து இருப்பீர்கள், இதில் என்ன சிறப்பு? காலை நேரம்தான் அமைதியாக இருக்கும். இதில் என்ன பெரிய ரகசியம் இருக்கிறது? இங்கிருந்துதான் உண்மையான விஷயம் தொடங்குகிறது. நம் பழமையான நூல்கள் இந்த நேரத்தை ஒரு சாதாரண காலை நேரம் என்று மட்டும் சொல்லவில்லை. இதை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறியிருக்கின்றன. பிரம்ம என்பதன் அர்த்தம் சிருஷ்டியின் ஆற்றல், அறிவின் ஆற்றல், புதிய தொடக்கங்களை உருவாக்கும் சக்தி. பழைய முனிவர்கள் கூறியதாவது, இந்த நேரத்தில் இயற்கையின் ஒவ்வொரு துகளும் மிகச் சமநிலையான நிலையில் இருக்கும். காற்று தூய்மையாக இருக்கும். சூழல் அமைதியாக இருக்கும். மிக முக்கியமாக மனம் மிகவும் நிலையாக இருக்கும். ஆனால் இது வெறும் ஆன்மீக அல்லது மத கருத்து என்று நீங்கள் நினைத்தால் ஒரு நிமிடம் நிற்குங்கள். ஏனெனில் இன்றைய நவீன அறிவியல் கூட மெதுவாக அதே முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சென்றடைந்த இடத்திற்கே. அறிவியலாளர்கள் கூறுவது என்னவென்றால், காலை 3 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை நமது மூளையின் அலைகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கும். அதை ஆல்பா பிரெயின் வேவ்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த ஆல்பா பிரெயின் வேவ்ஸ் என்றால் என்ன? நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பினும் அல்லது நாள் முழுவதும் வேலைப்பளுவில் ஓடிக்கொண்டிருப்பினும் உங்கள் மூளை பீட்டா வேவ்ஸ் டிலேக்கி நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் அது தொடர்ந்து தகவல்களை செயலாக்கிக் கொண்டிருக்கும், முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கும், அழுத்தத்தில் இருக்கும். ஆனால் உங்கள் மனம் அமைதியாகவும் இலகுவாகவும் ஆழமான ஒருமைப்பாட்டில் இருக்கும்போது அது ஆல்பா வேவ்ஸ் நிலையில் செயல்படும். இந்த ஆல்பா நிலையே உங்கள் மூளை மிகவும் படைப்பாற்றலுடன் செயல்படும், மிகவும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டதும் மிகவும் தெளிவாக சிந்திக்கும் நிலையாகும். இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். நாள் முழுவதும் நீங்கள் படிக்கும்போது, வேலை செய்வது அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வது போன்ற நேரங்களில் உங்கள் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கவனச்சிதறல்கள் இருக்கும். தொலைபேசி அறிவிப்புகள், சமூக ஊடகம், மனிதர்களின் சத்தம், போக்குவரத்து, பொறுப்புகள், மன அழுத்தம், இவை அனைத்தையும் உங்கள் மூளை தொடர்ந்து வடிகட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உலகம் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும். உங்கள் தொலைபேசியும் அமைதியாக இருக்கும். சமூக ஊடகங்களும் அமைதியாக இருக்கும். மிக முக்கியமாக உங்கள் மனமும் அமைதியாக இருக்கும். இதுவே பல சிறந்த எழுத்தாளர்கள், அறிவியலாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் காலை நேரத்தில் வேலை செய்வதற்கான காரணம். அந்த நேரத்தில் மூளையின் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
சில நேரங்களில் நீங்கள் காலை எழுந்தவுடன் ஒரு அருமையான யோசனை தோன்றும், அல்லது காலை நடைப்பயிற்சி செய்யும்போது திடீரென்று ஒரு பிரச்சனைக்கான தீர்வு மனதில் தோன்றும். இது ஏன்? அந்த நேரத்தில் உங்கள் மூளை அல்பா நிலையில் இருப்பதால். இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்தம் வேலை செய்வதற்கு மட்டும் நல்லது அல்ல, சிந்திப்பதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். நாளில் நாம் மிகவும் பிஸியாக இருப்பதால் நம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க நேரமே கிடைக்காது. நாம் வெறும் பதிலளிப்பதில் மட்டும் இருப்போம். யாராவது ஏதாவது சொன்னால் நாம் உடனே பதிலளிப்போம். ஏதேனும் வேலை வந்தால் அதை முடித்து விடுவோம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் முதன்முறையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைவிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பார்வையாளராக மாறுகிறீர்கள். அங்கேயே பலருக்கு அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகள் தெளிவாக புரிகின்றன. இப்போது ஒரு சிறிய கேள்வி. உங்களுக்கு தினமும் ஒரு நேரம் கிடைத்தால், அப்போது உங்கள் மனம் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அமைதியாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்துவீர்கள்? புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கா, உங்கள் இலக்குகளை திட்டமிடுவதற்கா, அல்லது உங்கள் வாழ்க்கையை மேலும் நன்றாக புரிந்து கொள்வதற்கா? சிந்தித்து பாருங்கள். தினமும் 2 மணி நேரம் கிடைத்தால் அதில் உங்கள் ஒருமைப்பாடு சாதாரணத்தை விட இரட்டிப்பாக இருந்தால் ஒரு ஆண்டில் நீங்கள் எவ்வளவு முன்னேற முடியும்? பெரும்பாலானவர்கள் வெற்றிக்கு அதிக நேரம் தேவை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு அதிக நேரம் தேவையில்லை. நல்ல தரமான நேரம்தான் தேவை. அந்த தரத்தை பிரம்ம முகூர்த்தம் தருகிறது. ஆனால் இங்கே ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் இந்த நேரத்தை ஒருபோதும் அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? ஏனெனில் அந்த நேரத்தில் அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் அமைதியாக அவர்களை விட்டு விலகிச் செல்கின்றன. இது கேட்க சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் இது உண்மை. உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சிலர் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அந்த நேரத்தில் தியானம் செய்கிறார்கள், சிலர் படிக்கிறார்கள், சிலர் தங்கள் இலக்குகளை திட்டமிடுகிறார்கள். அவர்கள்தான் மெதுவாக வாழ்க்கையில் வேறுபட்டவர்களாக தோன்றத் தொடங்குகிறார்கள். இதன் அர்த்தம் தாமதமாக எழுபவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதல்ல. அவர்கள் கண்டிப்பாக முடியும். ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு ஒரு மனப்பூர்வ மற்றும் ஆன்மீக நன்மையை வழங்குகிறது. அது நாளின் மற்ற நேரங்களில் பெறுவது மிகவும் கடினம். ஏனெனில் நாளில் நீங்கள் உலகத்துடன் போராடுகிறீர்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உங்களையே சந்திக்கிறீர்கள். தன்னைத்தான் புரிந்து கொள்ளும் மனிதருக்கு உலகத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகிவிடுகிறது. ஆனால் இங்கே இன்னொரு பெரிய கேள்வி வருகிறது. பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மக்கள் ஏன் அதை பின்பற்றவில்லை? ஏன் பெரும்பாலானவர்கள் காலை 4 மணிக்கு எழ வேண்டும் என்ற சிந்தனைக்கே பயப்படுகிறார்கள்? உண்மையில் ஒவ்வொருவருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அவசியமா? இங்கிருந்து கதை இன்னும் சுவாரஸ்யமாகிறது. அடுத்த பகுதியில் ஏன் பெரும்பாலானவர்கள் இந்த சக்தியிலிருந்து எப்போதும் விலகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். இப்போது பிரம்ம முகூர்த்தத்தின் முதல் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த மறைந்த நன்மையை பார்க்கலாம். மனத்தெளிவு. இந்த வார்த்தை சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் ஆழமாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சனைகளின் மூல காரணம் மனக்குழப்பத்தில்தான் இருக்கிறது என்பதை உணருவீர்கள். நேர்மையாக சிந்தித்து பாருங்கள். நாளில் உங்கள் மனம் எந்த நிலையில் இருக்கிறது? காலை எழுந்தவுடன் கையில் தொலைபேசி, அறிவிப்புகள், செய்திகள், மின்னஞ்சல்கள், சமூக ஊடகம், அதற்கு பிறகு வேலை அழுத்தம், மனிதர்களின் பேச்சுக்கள், பொறுப்புகள் மற்றும் சத்தம், ஓட்டமும் ஓய்வில்லா அலைச்சலும். மனம் தொடர்ந்து தகவல்களால் நிரம்பிக்கொண்டே இருக்கும். உங்கள் மனத்தில் 100 வேறு ரேடியோ சேனல்கள் ஒரே நேரத்தில் ஒலிப்பது போல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், இப்படிப்பட்ட சத்தத்தில் ஒருவர் உண்மையாக தெளிவாக சிந்திக்க முடியுமா? இங்குதான் பிரம்ம முகூர்த்தம் ஒரு வேறு உலகமாக முன்வருகிறது. காலை 4 மணி நேரம்
முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். சாலைகள் அமைதியாக இருக்கும். காற்று குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். தொலைபேசி அமைதியாக இருக்கும். உலகத்தின் அசைவும் இன்னும் தொடங்கி இருக்காது. வெளியே இவ்வளவு ஆழமான அமைதி இருக்கும்போது மெதுவாக அதே அமைதி உங்கள் உள்ளத்திலும் இறங்கத் தொடங்கும். இதுவே உங்கள் மனம் எந்த வெளிப்புற சத்தமும் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய முதல் தருணம். மனம் அமைதியாக சிந்திக்கும்போது சிந்தனையின் தரம் மாறிவிடுகிறது. நாளில் நாம் வெறும் பதிலளிப்பதிலேயே இருப்போம். ஆனால் காலை அந்த அமைதியான நேரத்தில் நாம் சிந்திப்போம். ஆழமாக சிந்திப்போம். நம் வாழ்க்கையை பற்றி, நம் முடிவுகளை பற்றி, நம் இலக்குகளை பற்றி. இதுவே வரலாற்றில் பல ஆழமான சிந்தனையாளர்கள் காலை சீக்கிரம் எழும் பழக்கத்தை வைத்திருந்ததற்கான காரணம். எழுத்தாளர்கள் காலை எழுதுவார்கள். யோகிகள் காலை தியானம் செய்வார்கள். அறிவியலாளர்கள் காலை பரிசோதனைகள் செய்வார்கள். ஏனெனில் இந்த நேரம் மனத்தின் மிகவும் தெளிவான நிலையை வழங்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இப்போது ஒரு சிறிய பரிசோதனையை நினைச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மிகவும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்று வச்சுக்கொள்ளுங்கள். உங்களை எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு முடிவு. நீங்கள் 2 நேரங்களை தேர்வு செய்யலாம். முதல் நேரம் இரவு 10 மணி. முழு நாள் வேலை செய்த பிறகு மனம் சோர்வாக இருக்கும். அழுத்தம் இருக்கும். தொலைபேசி ஒலித்துக் கொண்டிருக்கும். குடும்ப உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும். இரண்டாவது நேரம் காலை 4:30. சுற்றிலும் அமைதி இருக்கும். மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இப்போது நீங்களே சொல்லுங்கள், எந்த நேரத்தில் எடுத்த முடிவு அதிக தெளிவாக இருக்கும்? இதுவே மனத்தெளிவின் உண்மையான அர்த்தம். இதுவே பிரம்ம முகூர்த்தத்தின் முதல் மறைந்த நன்மை. ஆனால் இங்கு இன்னொரு ஆழமான விஷயம் இருக்கிறது. அதை மிகவும் குறைவானவர்கள்தான் புரிந்து கொள்கிறார்கள். மனத்தெளிவு சிந்திக்க உதவுவதில் மட்டுமில்லை, அது உங்கள் உணர்வுகளையும் சமநிலைப்படுத்துகிறது. நாளில் சிறிய விஷயங்களே நம்மை பாதித்துவிடும். யாராவது தவறாக ஏதாவது சொன்னால் நாம் கோபப்படுகிறோம். ஒரு திட்டம் கெட்டுவிட்டால் நாம் அழுத்தத்தில் விழுகிறோம். ஆனால் உங்கள் நாள் ஒரு அமைதியான மற்றும் நிலையான மனதுடன் தொடங்கும்போது அதே மனம் முழு நாளும் வேறுபட்ட முறையில் பதிலளிக்கும். நீங்கள் சீக்கிரம் கோபப்பட மாட்டீர்கள். நீங்கள் சீக்கிரம் பதற்றப்பட மாட்டீர்கள். நீங்கள் விஷயங்களை மேலும் புத்திசாலித்தனமாக பார்க்கத்தான் தொடங்குவீர்கள். மெதுவாக அதே பழக்கம் உங்கள் தன்மையை மாற்றத்தான் தொடங்கும். இப்போது இங்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்வளவு மனசக்தி இருந்தால் நம்மில் பெரும்பாலானவர்கள் ஏன் இதன் நன்மையை பெற முடியவில்லை? ஏன் பலர் காலை சீக்கிரம் எழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள், ஆனால் 2-3 நாட்களில் விடுத்து விடுகிறார்கள்? ஏன் அலாரம் ஒலிக்கிறது, நாம் அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்கி விடுகிறோம்? உண்மை சற்று கசப்பானது. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை தூக்கம் அல்ல. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை பழக்கங்கள். நாம் இரவில் தாமதமாக விழித்திருப்போம். கைபேசியில் தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்வோம். வீடியோக்களை பார்த்து கொண்டே இருப்போம். மனதை அளவுக்கு மீறி நிரப்பி விடுகிறோம். அது இரவிலும் அமைதியாக இருக்க முடியாத அளவுக்கு. அதன் பிறகு காலை அலாரம் ஒலிக்கும்போது உடலும் மனமும் சோர்வாக இருக்கும். பின்னர் நாம் நம்மிடம் சொல்வோம், நாளை முதல் தொடங்குவோம். ஆனால் அந்த நாளை பல மாதங்கள் வராது. இங்கு இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், அப்போது நாம் மிகவும் உழைக்கிறோம், ஆனால் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று உணருவோம். நாம் பிஸியாக இருக்கிறோம், ஆனால் முன்னேறவில்லை. இது ஏன்? ஏனெனில் நமக்கு காலம் இருக்கிறது, ஆனால் தெளிவு இல்லை. நாம் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்கு செல்ல வேண்டும் என்பது தெளிவாக தெரியவில்லை. தெளிவில்லாமல் செய்யப்படும் உழைப்பு சோர்வை தரும், ஆனால் திசையை தராது. பிரம்ம முகூர்த்தம் அந்த திசையை தெளிவாக காட்டுகிறது. இது உங்கள் வாழ்க்கையின் வரைபடத்தை காட்டத் தொடங்குகிறது. மெதுவாக நீங்கள் எந்த விஷயத்தில் நேரம் செலவிட வேண்டும், எந்த விஷயத்தை விட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதனால்தான் நீண்ட காலமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் பழக்கத்தை உருவாக்கும் மனிதர்களில் ஒரு விதமான தன்னம்பிக்கை உருவாகிறது. அவர்கள் எளிதில் பதற்றப்பட மாட்டார்கள். அவர்கள் எளிதில் கைவிட மாட்டார்கள். ஏனெனில் அவர்களின் மனம் ஏற்கனவே அமைதியும் தெளிவும் பெற்றுவிட்டது. ஆனால் இங்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது.
பிரம்ம முகூர்த்தத்தின் நன்மை மனத்தெளிவில் மட்டும் முடிவடையாது. உண்மையில் இந்த நேரம் உங்கள் மனத்தின் திறனை பல மடங்கு அதிகரிக்க முடியும். அதே மனம், அதே மனிதர், ஆனால் விளைவுகள் முற்றிலும் வேறுபடும். இந்த காலை நேரத்தின் சிறிய பகுதி உங்கள் முழு நாளின் செயல்திறனை எப்படி மாற்ற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எவ்வளவு பெரிய சக்தியை கவனிக்காமல் விட்டீர்கள் என்பதை உணருவீர்கள். இப்போது ஒரு மிகவும் நேர்மையான கேள்வி. பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால், காலை 4 மணிக்கு எழுவது இவ்வளவு பயனுள்ளதாக இருந்தால், மனத்தெளிவு, ஆற்றல் மற்றும் வெற்றி கிடைக்க முடிந்தால் பெரும்பாலானவர்கள் ஏன் இதை பின்பற்றவில்லை? மக்கள் சோம்பேறிகளா? அவர்களிடம் ஒழுக்கமில்லையா? அல்லது உண்மை வேறேதானா? உண்மை என்னவென்றால், பிரச்சனை காலை இல்லை. உண்மையான பிரச்சனை இரவு. நம்முடைய மிகப்பெரிய எதிரி அலாரம் இல்லை, நம்முடைய இரவு பழக்கங்கள்தான். ஒரு சாதாரண இரவை நினைத்து பாருங்கள். இன்று சீக்கிரம் தூங்குவோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உடனே கைபேசி கையில வரும். ஒரு வீடியோ திறக்கும், அப்பிறகு இன்னொரு வீடியோ, அப்பிறகு மூன்றாவது. திடீரென நெட்ஃபிளிக்ஸில் ஒரு பகுதி தொடங்கும். மனம் சொல்றது, இன்னும் ஒரு பகுதி பார்த்துவிட்டு தூங்கலாம். அதன் பிறகு இன்ஸ்டாகிராம் திறக்கும். ரீல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஓடத் தொடங்கும். நீங்கள் வெறும் 5 நிமிடங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? அந்த 5 நிமிடங்கள் மெதுவாக 50 நிமிடங்களாக மாறிவிடும். சில நேரங்களில் 5 மணி நேரமாக மாறியும் விடும். உங்களுக்கு தெரியாமலேயே இரவு 12 மணி ஆகிவிடும். பிறகு 1 மணி ஆகிவிடும். பின்னர் நீங்கள் சொல்வீர்கள், நாளை முதல் சீக்கிரம் தூங்குவோம். ஆனால் மறுநாளும் அதே கதை மீண்டும் நடக்கும். இது உங்கள் கதை மட்டுமல்ல, இன்றைய தலைமுறையின் கதை. நாம் வாழும் இந்த காலத்தில் கவனம் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றாக மாறிவிட்டது. இணைய நிறுவனங்கள் அந்த கவனத்தை பெறுவதற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவிடுகின்றன. ஒவ்வொரு அறிவிப்பும், ஒவ்வொரு ரீலும், ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் இன்னும் சிறிது நேரம் தங்க வேண்டும், இன்னும் சிறிது ஸ்க்ரோல் செய்ய வேண்டும், இன்னும் பார்க்க வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மெதுவாக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இரவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து திருடப்படுகின்றன. இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். காலை 4 மணிக்கு எழும் மனிதர்கள் வேறு ஒரு கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் எந்த அற்புத மனிதர்களும் அல்ல. அவர்களுடைய உடலும் அதேதான், அவர்களுடைய மனமும் அதேதான். ஆனால் அவர்களிடம் ஒரு பழக்கம் வேறுபட்டது. அவர்கள் தங்கள் இரவுகளை கட்டுப்படுத்துகிறார்கள். வெற்றியாளர்கள் காலையை விட இரவை கூடுதல் முக்கியத்துவத்துடன் பார்க்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், காலையின் ஒழுக்கம் இரவில் எடுக்கப்படும் முடிவுகளிலிருந்தே தொடங்குகிறது. நீங்கள் இரவு 1 மணிக்கு தூங்கிவிட்டு காலை 4 மணிக்கு எழுவோம் என்று எதிர்பார்த்தால் அது உங்கள் உடலுக்கு அநியாயம் போன்றது. உங்கள் உடல் ஒரு இயந்திரம் அல்ல. அதற்கு ஓய்வு தேவை, மீளச் சக்தி தேவை. நீங்கள் அதை வழங்கவில்லை என்றால் காலை அலாரம் உங்களுக்கு ஒரு தண்டனை போல தோன்றும். அதனால்தான் பலர் காலை சீக்கிரம் எழ முயற்சி செய்கிறார்கள், ஆனால் 2-3 நாட்களில் கைவிடுகிறார்கள். முதல் நாள் அலாரம் ஒலிக்கும், எப்படியோ எழுந்து விடுவார்கள். 2வது நாள் சற்று கடினமாக இருக்கும். 3வது நாள் உடல் சோர்ந்து போகும். 4வது நாள் மனம் சொல்வது, இது நம்மால் முடியாது. அங்கேயே பெரும்பாலானவர்கள் இந்த பழக்கத்தை விட்டு விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தவறு காலை எழுவதில் இல்லை, தவறு தொடங்கும் முறையில்தான் இருந்தது. நீங்கள் இன்று இரவு தூங்கிவிட்டு நாளை முதல் காலை 4 மணிக்கு எழத் தொடங்குவோம் என்று நினைத்தால் ஒரு சிறிய எச்சரிக்கையை கேளுங்கள். நீங்கள் இதை தவறான முறையில் தொடங்கினால் 2 நாளில் கைவிடலாம். அது வெறும் சோர்வால் மட்டுமல்ல, உங்கள் மனம் இதை ஒரு வலியான அனுபவமாக எடுத்துக்கொள்வதால். ஒரு புதிய பழக்கம் மிகவும் கடினமாக தோன்றும்போது நமது மனம் அதை ஒரு ஆபத்தாக பார்க்கத் தொடங்கும். பிறகு அது நம்மை அதிலிருந்து தூரத்தில் வைத்திருக்க முயற்சி செய்யும். அதனால் திடீரென்று காலை 4 மணிக்கு எழுவது பலருக்கு வெற்றியின் காரணமாக மாறிவிடாது. ஆனால் இங்கே ஒரு முறை இருக்கிறது, அதை மிகவும் குறைவானவர்கள்தான் அறிவார்கள். பிரம்ம முகூர்த்தத்தின் பழக்கம் திடீரென்று உருவாகாது, அது மெதுவாக உருவாகும். நீங்கள் இப்பொழுது தினமும் காலை 7 மணிக்கு எழுந்தால் நேரடியாக 4 மணிக்கு செல்லக்கூடாது.
முதலில் 6:30 பிறகு 6 மணி, அதன் பிறகு 5:30. இவ்வாறு மெதுவாக உங்கள் உடல் அந்த புதிய ஒழுங்கை ஏற்கத் தொடங்கும். உடலும் மனமும் அந்த நேரத்துடன் இயல்பாக இணைந்துவிட்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது கடினமாகத் தோன்றாது. மாறாக பலர் இந்த பழக்கம் உருவான பிறகு அலாரம் இல்லாமலேயே விழித்துக் கொள்வதாக சொல்லுகிறார்கள். இங்கே இன்னொரு உண்மை இருக்கிறது, அது கொஞ்சம் பயமுறுத்தலாம். நீங்கள் உங்கள் இரவுகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் மெதுவாக உங்கள் காலையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் காலை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் உங்கள் நாளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. தனது நாளை கட்டுப்படுத்த முடியாத ஒருவர் தனது வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் ஒழுக்கம் காலையில் தொடங்காது, இரவில் தொடங்குகிறது. வெற்றியாளர்கள் இரவிலேயே தங்கள் காலையை தீர்மானித்து விடுகிறார்கள். அவர்கள் நேரத்தில் தூங்குகிறார்கள். தூங்குவதற்கு முன் திரைகளிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். தங்கள் மனதை அமைதியாக்குகிறார்கள். அதனால் காலை வரும்போது உடலும் மனமும் தயாராக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான ரகசியம் சீக்கிரம் எழுவது மட்டுமல்ல என்பதை உணர்வீர்கள். உண்மையான ரகசியம் உங்கள் பழக்கங்களை கட்டுப்படுத்துவது. ஆனால் இங்கே இன்னொரு பெரிய கேள்வி வருகிறது. நீங்கள் இரவு பழக்கங்களை திருத்திவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் காலை 4 மணிக்கு எழத் தொடங்கிவிட்டீர்கள். அடுத்து என்ன? வெறும் எழுவது போதுமா? அல்லது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் அதே அளவு முக்கியமா? ஏனெனில் நீங்கள் காலை எழுந்து நாளில் செய்வதைப் போலவே செய்தால் பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான சக்தி மீண்டும் உங்கள் கைகளில் இருந்து தவறிவிடும். நீங்கள் உண்மையாக காலை 4 மணிக்கு எழுந்து விட்டீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அலாரம் ஒலித்தது, அதை அணைத்தீர்கள். இந்த முறை இன்னும் 5 நிமிடம் என்று சொல்லி மீண்டும் தூங்கவில்லை. நீங்கள் எழுந்து விட்டீர்கள். இப்போது உண்மையான கேள்வி தொடங்குகிறது. அடுத்து என்ன? பலர் இங்கேதான் தவறு செய்கிறார்கள். அவர்கள் நினைப்பது காலை சீக்கிரம் எழுவதுதான் வெற்றியின் ரகசியம் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் எழுந்து நாளில் செய்வதைப் போலவே செய்தால் பிரம்ம முகூர்த்தத்தின் பாதிக்கு மேற்பட்ட சக்தி அங்கேயே முடிந்து விடுகிறது. நினைத்துப் பாருங்கள். நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து காலை 4 மணிக்கு எழத் தொடங்கினீர்கள். ஆனால் எழுந்தவுடன் முதலில் கைபேசியை எடுத்தீர்கள். வாட்ஸ்அப் திறந்தீர்கள், இன்ஸ்டாகிராம் திறந்தீர்கள், அறிவிப்புகளை பார்க்கத் தொடங்கினீர்கள். மெதுவாக உங்கள் மனம் மீண்டும் அதே சத்தத்தில் மூழ்கத் தொடங்குகிறது. அதிலிருந்து தப்பிக்கவே நீங்கள் சீக்கிரம் எழ முடிவு செய்தீர்கள். இதுவே பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான சக்தி வீணாகும் தருணம். பிரம்ம முகூர்த்தம் ஒரு வெற்று பலகையைப் போல இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனம் முற்றிலும் தெளிவாக இருக்கும். அந்த நேரத்தில நீங்கள் உங்கள் மனத்தில் என்ன விதைக்கிறீர்களோ அதன் தாக்கம் சாதாரண நேரத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தை மிகவும் சிந்தித்து பயன்படுத்துவது மிகவும் அவசியம். இப்பொழுது கேள்வி, அந்த நேரத்தில் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த செயல்கள் என்ன? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மரபும் நவீன அறிவியலும் ஒன்றாக பார்க்கும்போது 3 விஷயங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மிக அதிக தாக்கத்தை உருவாக்குகின்றன. முதல் விஷயம் தியானம். காலை தியானம் என்பது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டுமல்ல. அது உங்கள் மனதிற்கான ஒரு மீட்டமைப்பு பொத்தானை போல உள்ளது. நாள் முழுவதும் நமது மனம் எண்ணங்களால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். கவலைகள், திட்டங்கள், நினைவுகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள். ஆனால் நீங்கள் காலை அமைதியாக சில நிமிடங்கள் தியானத்தில் உட்காரும்போது மெதுவாக அந்த சத்தம் குறையத் தொடங்குகிறது. உங்கள் மனம் நிலையாக மாறத் தொடங்குகிறது. உங்கள் சுவாசம் மெதுவாகிறது. மெதுவாக நீங்கள் உங்களை தெளிவாக உணரத் தொடங்குகிறீர்கள். பலர் தியானம் கடினம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தியானம் என்றால் ஒரு விஷயம்தான். சில நிமிடங்கள் உங்களுடனே அமைதியாக அமர்வது. நீங்கள் நாளை இப்படிப்பட்ட அமைதியுடன் தொடங்கினால் உங்கள் நாள் முழுவதும் வேறுபட்ட முறையில் செல்லும். நீங்கள் சீக்கிரம் கோபப்பட மாட்டீர்கள். நீங்கள் சீக்கிரம் பதற்றப்பட மாட்டீர்கள். உங்கள் முடிவுகள் சமநிலையுடன் இருக்கும். இப்போது 2வது விஷயம், கற்றல். நீங்கள் உண்மையாக வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் கற்றல் ஒருபோதும் நிற்கக்கூடாது. ஆனால் நாளில் கற்றல் கடினம். தொலைபேசி ஒலிக்கிறது, வேலை வருகிறது,
மனிதர்கள் இடையில் பேசுகிறார்கள், மனம் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைமை முற்றிலும் வேறுபடும். அந்த நேரத்தில் உங்கள் மனம் ஒரு ஸ்பாஞ்ச் போல இருக்கும். நீங்கள் அதில் எந்த அறிவையும் ஊற்றினாலும் அது வேகமாக அதை உறிஞ்சிக்கொள்ளும். அதனால் நீங்கள் ஒரு புதிய மொழி கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும், ஒரு புதிய திறன் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும், ஒரு புத்தகம் படிக்க வேண்டுமென்றாலும் காலை நேரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பல வெற்றியாளர்கள் இந்த நேரத்தில் தான் படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் இந்த நேரம் அவர்களின் கற்றல் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்போது மூன்றாவது விஷயம், திட்டமிடல். இது மிகவும் குறைவாக புரிந்து கொள்ளப்படும், ஆனால் மிகவும் முக்கியமான பழக்கம். பெரும்பாலானவர்கள் நாள் தொடங்கிய பிறகு தான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் நாள் தொடங்குவதற்கு முன்பே தங்கள் நாளை திட்டமிடுகிறார்கள். அவர்கள் காலை அமர்ந்து தங்கள் நாளின் திட்டத்தை அமைக்கிறார்கள். இப்போது மிக முக்கியமான வேலை என்ன? எந்த வேலை முதலில் செய்ய வேண்டும்? எந்த விஷயத்தில் நேரம் வீணாக்கக் கூடாது? நீங்கள் காலை இதை முடிவு செய்துவிட்டால் நாளில் நீங்கள் குறைவாக சிதறுவீர்கள். உங்கள் மனம் ஒவ்வொரு சிறிய முடிவிலும் சக்தியை வீணாக்காது. மெதுவாக நீங்கள் உணர்வீர்கள், உங்கள் நாள் மிகவும் ஒழுங்காக மாறிவிட்டது. பலர் என்னிடம் நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் பெரும்பாலும் பிரச்சனை நேரம் இல்லை என்பதல்ல, திசை இல்லை என்பதே. திசை தெளிவாக இருந்தால் நேரம் தானாகவே ஒழுங்காக மாறும். இங்கே ஒரு சிறிய எச்சரிக்கையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காலை எழுந்து எந்த திட்டமும் இல்லாமல் இருந்தால் உங்கள் மனம் விரைவாக சலிப்படையும். பின்னர் பழைய பழக்கம் திரும்பி வரும், கைபேசியை எடுப்பது. அதனால் காலை எழுந்தவுடன் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று முன்பே தீர்மானித்திருக்க வேண்டும். தியானம், கற்றல், திட்டமிடல், இந்த மூன்றும் சேர்ந்து உங்கள் நாளை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு ஆரம்பத்தை உருவாக்கும். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் செயல்திறனை அதிகரிக்க மட்டுமே என்று நினைக்கிறார்கள். அதிகமாக வேலை செய்வதற்கு, அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு, அதிகமாக முன்னேறுவதற்கு. ஆனால் உண்மை அதைவிட மிகவும் ஆழமானது. உண்மையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மிகப்பெரிய நன்மை நீங்கள் அதிகமாக வேலை செய்வது அல்ல. மிகப்பெரிய நன்மை நீங்கள் உங்களை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ளத் தொடங்குவது. நீங்கள் தினமும் அந்த அமைதியான நேரத்தில் அமரும்போது, சத்தமின்றி, அலைச்சலின்றி, மெதுவாக உங்கள் வாழ்க்கையை பற்றி சில உண்மைகள் தெளிவாக தெரியத் தொடங்கும். அவை நாளின் சத்தத்தில் ஒருபோதும் தெரியாது. பலர் சொல்லுவார்கள், தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய புரிதல், மிகப்பெரிய உந்துதல், மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் அந்த அமைதியான காலையில்தான் கிடைத்தது என்று. இதுவே மிகவும் குறைவானவர்கள் புரிந்து கொள்ளும் பகுதி. பிரம்ம முகூர்த்தம் ஒரு நேரம் மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளத்தை நோக்கி பார்ப்பதற்கான ஒரு வாயில். ஆனால் இப்போது இன்னொரு கேள்வி எழுகிறது. உண்மையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் தியானம், ஜபம் அல்லது சிந்தனை மற்ற நேரத்தை விட அதிக விளைவுடையதா? அல்லது அது வெறும் நம்பிக்கையா? ஏனெனில் இதற்கான பதில் உண்மையாக நம் பழமையான நூல்கள் சொல்வது போல இருந்தால், பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தி நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அளவுக்கு பெரியதாக இருக்கலாம். நம் முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றனர். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் தியானம், ஜபம் மற்றும் சிந்தனை பல மடங்கு அதிக விளைவுகளை தரும் என்று. முதலில் கேட்கும்போது இது சற்று மர்மமாக தோன்றும். இது ஆன்மீக மனிதர்களுக்கே சொல்லப்பட்டதாக நினைக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டால், இதன் பின்னால் மிகவும் நடைமுறையான ஒரு உண்மை மறைந்து இருப்பதை காணலாம். காலை அந்த நேரம் உலகம் இன்னும் முழுமையாக விழித்திராத நேரம். அது வெறும் அமைதியான நேரம் மட்டுமல்ல, அது உணர்வு பூர்வமான நேரமும் கூட. சூழலில் சத்தம் இருக்காது, மனிதர்களின் குரல்கள் இருக்காது, வாகனங்களின் சத்தம் இருக்காது. வெளியுலகம் இவ்வளவு அமைதியாக இருக்கும்போது மெதுவாக உங்கள் மனமும் அதே ஒழுங்கில் அமைதியாகத் தொடங்கும். மனத்தின் இயல்பு என்னவென்றால், அது சூழலால் பாதிக்கப்படும். நாளில் சுற்றிலும் அசைவும் சத்தமும் இருந்தால் மனமும் அதே போல் அசைந்து கொண்டே இருக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் சூழல் நிலையாக இருக்கும்.
அதனால் மனமும் மெதுவாக நிலையாக மாறத் தொடங்கும். மனம் நிலையாக மாறும்போது ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் கவனம் ஆழமாகத் தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளியிலிருந்து பார்க்க தொடங்குகிறீர்கள். நாளில் எண்ணங்கள் நம்மை இழுத்துச் செல்லும். சில நேரம் கவலை, சில நேரம் பயம், சில நேரம் திட்டங்கள், சில நேரம் வருத்தம். ஆனால் அந்த காலை அமைதியான நேரத்தில நீங்கள் அந்த எண்ணங்களின் கட்டுப்பாட்டாளராக மாறுகிறீர்கள். எந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதனால்தான் தியானம் செய்பவர்கள் பலர் காலை தியானம் ஒரு தனித்துவமான அனுபவம் என்று கூறுகிறார்கள். அதே தியானத்தை நாளில் செய்ய முயன்றால் மனம் பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்தவுடன் மனம் விரைவாக அமைதியாக மாறும். இயற்கையே உங்களை உள்நோக்கி அழைக்கிறது போல் இருக்கும். இங்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. ஆன்மீக மரபுகள் எப்போதும் மனம் மிகவும் சக்தி வாய்ந்த கருவி என்று கூறி வருகின்றன. ஆனால் பெரும்பாலானவர்களின் மனம் அவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதே பிரச்சனை. மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. சில நேரம் எதிர்காலத்திற்கு போகும், சில நேரம் கடந்த காலத்திற்கு போகும், சில நேரம் பயத்தை உருவாக்கும், சில நேரம் சந்தேகத்தை உருவாக்கும். மனம் சிதறிய நிலையில் இருந்தால் வாழ்க்கையும் சிதறியதாகவே தோன்றும். ஆனால் அதே மனம் அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தால் அது உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும். அந்த சக்தியை எழுப்பும் நேரமாக பிரம்ம முகூர்த்தம் இருக்கலாம். பலர் தங்கள் வாழ்க்கையின் பெரிய குழப்பங்களுக்குள் சிக்கித் தவிக்கிறார்கள். எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று புரியாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் உழைக்கிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் உள்ளார்ந்த தெளிவு கிடைக்கவில்லை என்று உணர்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நமது மனதிற்கு அமைதியாக இருக்க ஒரு வாய்ப்பையே தரவில்லை. நாம் தொடர்ந்து சத்தத்தில் வாழ்கிறோம். கைபேசி, வேலை, உரையாடல்கள், பொழுதுபோக்கு. மனம் எப்போதும் பிஸியாக இருக்கிறது. மனம் எப்போதும் பிஸியாக இருந்தால் ஆழமான புரிதல் உருவாகாது. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமரும்போது முதன்முறையாக உங்கள் வாழ்க்கையை தொலைவிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் உங்கள் கதையை வெளியிலிருந்து பார்க்கிறீர்கள் போல இருக்கும். பல நேரங்களில் அதே தருணத்தில் மாதங்களாக புரியாத விஷயம் திடீரென தெளிவாகிவிடும். பலர் கூறுகிறார்கள், அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகள் அந்த காலை அமைதியான தருணங்களில்தான் அவர்களுக்கு புரிந்தது என்று. யாரோ ஒருவர் அங்கேயே தனது தொழிலை மாற்ற முடிவு செய்தார். யாரோ ஒருவர் தனது வாழ்க்கையின் இலக்கை அங்கேயே தீர்மானித்தார். யாரோ ஒருவர் ஒரு உறவை புதிய கோணத்தில் புரிந்து கொண்டார். ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் எந்த வெளிப்புற அழுத்தத்தாலும் பாதிக்கப்படாது. இதுவே வரலாற்றில் பல சிறந்த மனிதர்களின் வாழ்க்கையில் காணப்படும் ஒரு பொதுவான அம்சம். அவர்கள் காலை சீக்கிரம் எழுந்தார்கள். சிலர் தியானம் செய்தார்கள், சிலர் எழுதினார்கள், சிலர் சிந்தித்தார்கள், சிலர் இயற்கையின் மத்தியில் நடந்து சென்றார்கள். ஆனால் அனைவரும் அந்த அமைதியான நேரத்தை தங்கள் மனத்தை தெளிவாக்க பயன்படுத்தினார்கள். இங்கு இன்னொரு முக்கியமான அம்சம் உள்ளது. பிரம்ம முகூர்த்தம் ஆன்மீக சக்தி மட்டும் தருவதில்லை, அது மன உறுதியையும் அதிகரிக்கிறது. நீங்கள் தினமும் அந்த அமைதியான நேரத்தில் உங்கள் மனதை நிலையாக வைத்தால் மெதுவாக வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் உங்கள் திறனும் அதிகரிக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்களை முன்பை போல அதிகமாக பாதிக்காது. உங்களை அப்படியே அசைக்காது. உங்கள் பார்வை மாறத் தொடங்கும். நீங்கள் பிரச்சனைகளை ஒரு பிரச்சனையாக அல்ல, ஒரு சூழ்நிலையாக பார்க்கத் தொடங்குவீர்கள். அதை புரிந்து கொண்டு தீர்க்கக்கூடிய ஒன்றாக. இதுவே ஒருவரை கூட்டத்திலிருந்து வேறுபடுத்தும் மன வலிமை. ஆனால் இங்கே ஒரு சிறிய எச்சரிக்கையும் உள்ளது. பலர் ஆன்மீகம் என்றால் உலகத்திலிருந்து விலகிச் செல்வது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீக சக்தி உங்களை உலகத்திலிருந்து விலக்காது. அது உங்களை உலகத்தில் இன்னும் வலிமையானவராக மாற்றும். உங்கள் மனம் நிலையாக இருக்கும்போது உங்கள் வேலையில் நீங்கள் அதிக தெளிவை கொண்டு வருவீர்கள். உங்கள் உறவுகளில் அதிக புரிதலை கொண்டு வருவீர்கள். உங்கள் இலக்குகளுக்கு மேலும் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள். இதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தை வெறும் மத பயிற்சிக்கான நேரம் என்று மட்டும் பார்க்குவது அதன் சக்தியை குறைத்து மதிப்பிடுவதாகும்.
இந்த நேரம் உண்மையில் உங்கள் மனதை பயிற்சி செய்யும் நேரம். மனம் பயிற்சி பெற்றுவிட்டால் அதன் தாக்கம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தெரியும். இப்போது இங்கே ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி எழுகிறது. பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால், அது மன மற்றும் ஆன்மீக சக்தியை இவ்வளவு அதிகரிக்க முடியும் என்றால், ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் எழ வேண்டும் என்பதா? ஒவ்வொருவருக்கும் காலை 4 மணிக்கு எழுவது அவசியமா? அல்லது இது சில குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டும்தானா? தியானம் அல்லது ஆழமான சிந்தனையில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும்? இதுவே பலரின் மனதில் எழும் கேள்வி. இந்த கேள்வியின் பதிலை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் இதை தவறாக புரிந்து கொண்டால் பலர் பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான அர்த்தத்தையே தவறாக புரிந்து கொள்வார்கள். இறுதியாக ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்றை பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும் போது மக்கள் அதை ஒரு மாயாஜாலம் போல பார்க்கத் தொடங்குவார்கள். பிரம்ம முகூர்த்தத்துடனும் இதேதான் நடந்திருக்கிறது. பலர் நினைப்பது, அவர்கள் காலை 4 மணிக்கு எழத் தொடங்கினால் அவர்களின் வாழ்க்கை திடீரென்று மாறிவிடும் என்று. ஒரு ஸ்விட்ச் ஆன் செய்தது போல் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தம் ஒரு மாயாஜாலம் அல்ல. அது உங்களை உழைப்பு இல்லாமல் வெற்றி பெறச் செய்யும் ஒரு இரகசிய முறையும் அல்ல. உங்கள் நாள் முழுவதும் ஒழுங்கற்றதாக இருந்தால், நீங்கள் இரவு தாமதமாக விழித்திருந்தால், உங்கள் மனம் எப்போதும் சிதறிய நிலையில் இருந்தால், நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே தெரியாவிட்டால், வெறும் காலை 4 மணிக்கு எழுவதால் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் எழுவீர்கள், சில நாட்கள் முயற்சி செய்வீர்கள், சோர்வடைவீர்கள், பின்னர் மெதுவாக பழைய பழக்கங்களுக்கு திரும்பிச் செல்வீர்கள். இதனால்தான் பலர் சில நாட்கள் காலை சீக்கிரம் எழுவார்கள், பின்னர் இது எல்லாம் வேலை செய்யாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் உண்மையில் பிரச்சனை அந்த நேரத்தில் இல்லை, அந்த மனிதரின் தயாரிப்பில்தான் இருந்தது. பிரம்ம முகூர்த்தம் ஒரு வாய்ப்பு. அது ஒரு தீர்வு அல்ல. அது ஒரு கதவு. அது ஒரு இலக்கு அல்ல. அது உங்கள் மனம் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அமைதியாகவும் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும் ஒரு சூழலை தருகிறது. ஆனால் அந்த சூழலை பயன்படுத்துவது அல்லது அதை வீணாக்குவது முழுவதும் உங்கள் கையில்தான் உள்ளது. நீங்கள் ஒரு இலக்கு இல்லாமல் வெறும் அதற்காகவே எழுந்தால், ஏனெனில் இணையத்தில் யாரோ ஒருவர் வெற்றியாளர்கள் காலை சீக்கிரம் எழுவார்கள் என்று சொன்னதால் மட்டும் நீங்கள் இதை தொடங்கினால், மிக விரைவில் உங்கள் உற்சாகம் குறைந்துவிடும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் உண்மையாக மாற்றம் வர வேண்டும் என்ற தீ இருந்தால், உங்கள் மனதை பயிற்சி செய்ய விரும்பினால், உங்கள் முழு திறனையும் பயன்படுத்த விரும்பினால், அதே நேரம் உங்களுக்கு ஒரு அசாதாரண சக்தியாக மாறலாம். உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் 24 மணி நேரம்தான் கிடைக்கிறது. யாருக்கும் அதிகமாகவும் இல்லை, யாருக்கும் குறைவாகவும் இல்லை. வேறுபாடு என்னவென்றால், யார் தங்கள் நேரத்தை அதிக தெளிவுடனும் ஒழுக்கத்துடனும் பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான். காலை அந்த நேரம் உங்களுக்கு அதே தெளிவை தர முடியும். அந்த நேரத்தில் உங்கள் மனம் நாள் தொடங்கும் முன்பே ஒரு திசையை தீர்மானிக்க முடியும். இன்று எந்த வேலைக்கு உங்கள் ஆற்றலை செலுத்த வேண்டும், எந்த விஷயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க முடியும். இந்த பழக்கம் மெதுவாக வலுவாகும் போது உங்கள் முழு வாழ்க்கையும் ஒழுங்காக மாறத் தொடங்கும். பலர் தங்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், வாய்ப்புகள் பல நேரங்களில் சத்தத்தில் மறைந்து விடுகின்றன. அமைதியான மனத்துடன் சிந்திக்கும் மனிதர் மட்டுமே அவற்றை அடையாளம் காண முடியும். அந்த அமைதியான மனதை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு வழங்க முடியும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளது. காலை சீக்கிரம் எழுவது வெறும் நேரத்தின் விஷயம் மட்டுமல்ல, அது அடையாளத்தின் விஷயம். நீங்கள் தினமும் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எழும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய அடையாளம் உருவாகத் தொடங்கும். நீங்கள் உங்களை ஒரு ஒழுக்கம் கொண்ட மனிதராக பார்க்கத் தொடங்குவீர்கள். உங்கள் மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவராக பார்க்கத் தொடங்குவீர்கள். கூட்டத்திலிருந்து வேறுபட்டு நடக்கக்கூடிய ஒருவராக உணரத் தொடங்குவீர்கள். இந்த அடையாளம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் நீங்கள் உங்களை மாறிக்கொண்டிருப்பதை காணும்போது உங்கள் தன்னம்பிக்கையும் மாறத் தொடங்கும். நான் இதை செய்ய முடிந்தால் இன்னும் பல விஷயங்களையும் செய்ய முடியும் என்ற உணர்வு உங்களுள் உருவாகும். ஆனால்
நீங்கள் இந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டும் தள்ளிக்கொண்டே சென்றால், ஒவ்வொரு இரவும் நாளை முதல் தொடங்குவோம் என்று நினைத்து தூங்கினால், மெதுவாக ஒரு வேறு அடையாளம் உருவாகும். நீங்கள் உங்களை முடிவெடுப்பவராக, ஆனால் அதை நிறைவேற்ற முடியாதவராக பார்க்கத் தொடங்குவீர்கள். இந்த அடையாளம் மெதுவாக உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கத் தொடங்கும். அதனால் இந்த முடிவு சிறியது போல தோன்றலாம், ஆனால் அதன் தாக்கம் மிகவும் பெரியதாக இருக்கும். ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்க செல்லும்போது உண்மையில் உங்கள் அடுத்த காலையை நீங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை அதே திசையில் தொடர்ந்து அதே போல போகுமா, அல்லது அதில் சிறிய மாற்றம் கொண்டு வர முயற்சி செய்வீர்களா? ஆகவே இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு மிகவும் நேர்மையான கேள்வியை கேளுங்கள். நான் நாளையும் உலகம் முழுவதும் எழும் அதே நேரத்தில் எழுவேனா? நான் கூட்டத்தின் ஒரு பகுதியாக அதே ஓட்டத்தில் தொடர்ந்து போவேனா? அல்லது உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் எழ முயற்சி செய்வேனா? எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் நேரத்தில், எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்தில், நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி பெரும்பாலும் பெரிய நிகழ்வுகளால் வராது. நாம் தினமும் கடைப்பிடிக்கும் சிறிய ஒழுக்கங்களால் தான் அது உருவாகிறது. ஒரு நாள் சீக்கிரம் எழுவது எந்த அதிசயத்தையும் செய்யாது, ஆனால் அதே பழக்கம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறினால் அதன் விளைவுகள் மிகவும் தொலைவு வரை செல்லும். ஆரம்பத்தில் இது கடினமாக தோன்றலாம். சில நாட்கள் நீங்கள் சோர்வடையலாம். பலமுறை அலாரம் அணைத்துவிட்டு மீண்டும் தூங்க வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் நீங்கள் சிறிது பொறுமை வைத்தால், உங்கள் இலக்கை நினைவில் வைத்தால், அதே சிறிய பழக்கம் மெதுவாக உங்கள் தன்மையை மாற்றத்தான் தொடங்கும். பல நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் பெரிய முடிவுகளால் அல்ல, ஒரு சிறிய அலாரத்திலிருந்துதான் தொடங்குகிறது. நாளை காலை உங்கள் அலாரம் ஒலிக்கும் போது அது ஒரு சத்தமாக மட்டும் இருக்காமல் இருக்கலாம். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் வாய்ப்பாக இருக்கலாம். யாருக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் அடுத்த அலாரத்திலிருந்தே தொடங்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட வீடியோக்களை விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.